கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வந்த யாவரையும் தேவனுடைய நாமத்துல வாழ்த்துகிறேன். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். ஒரு சின்ன ஒரு முன்னுரை, இதுவரைக்கும் பார்த்தவைகள் எல்லாவற்றையும் ஃபாஸ்டா ஒரு வைண்ட் அப் பண்ணிட்டு நம்ம தொடர்ந்து அப்படியே போவோம். முதலாவது நம்ம ஆரம்பித்தோம், ஏன் நாம் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று. நாம் ஒரு 7 காரியங்களை பார்த்து நாம் கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள நம்மளுடைய பயணத்தை துவங்கினோம். முதலாவதாக கூட இந்த பாடத்தினுடைய முதல் பகுதி என்னவென்றால், கிறிஸ்து ஏதோ புதிதாக தோன்றிய ஒரு தெய்வம் அல்ல, அவர் ஆதி முதல் இருக்கிறார். ஆதி முதல் தம்மை அவர் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எங்கே எல்லாம் கிறிஸ்து தம்மை முன்னதாகவே, அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே தம்மை ஒரு மாம்ச உருவத்துல தம்மை காண்பித்து கொடுத்தார் என்று பார்த்தோம். முதலாவதாக கூட ஆகாரனுடைய சம்பவத்துல அவர் துறவண்டையிலே ஒரு தேவன் தூதனாக முதலாவது காணப்பட்டு தம்மை கர்த்தராக அவனுக்கு வெளிப்படுத்தி அவளை ஆசீர்வதித்து அவளை அனுப்பினதாக நாம் பார்த்தோம். இரண்டாவதாக ஆபிரகாம் அவனுடைய வீட்டின் வாசலிலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவனுடைய இடைப்பட்டார். பின்பு ஆபிரகாமும் ஈசாக்கும் மோரியா மலைக்கு செல்லும் போது வந்தார். யாக்கோபோடு அவர் இடைப்பட்டார். மோசேயோடு அவர் புட்செடியின் மத்தியிலே வெளிப்பட்டார். பிழையாமுக்கு அவன் போகிற பாதையிலே ஒரு சுடரொளி பட்டயத்தை பிடித்திருக்கிறவராக வெளிப்பட்டார். ஏழாவதாக யோசுவாவுக்கு அவன் எரியோவை தகர்க்க வேண்டும் என்று அவன் காத்திருந்த பொழுது ஒரு யுத்த வீரனாக அவனுக்கு முன்பாக அவர் வெளிப்பட்டு தம்மை காண்பித்து கொடுத்தார். எட்டாவதாக கிதியோனுடைய சம்பவத்துல பார்த்தோம், அவன் போரடிக்கும் பொழுது ஒரு மரத்தின் கீழே அவர் வந்து உட்கார்ந்து தம்மை காண்பித்து அவனுக்கு ஜெயத்தை பெற்று தரும்படியாக அவனுக்கு ஆலோசனைகளை தந்து போனார் என்று பார்த்தோம். இன்னொரு 2 சம்பவங்கள் வேதத்திலே கர்த்தர் வெளிப்பட்ட சம்பவங்கள் இருக்கு, அதை பார்த்து இந்த பகுதியை நம்ம முடிக்க போகிறோம். 9வது பகுதி, எங்கே கர்த்தர் கிறிஸ்துவாக பிறப்பதற்கு முன்பதாகவே மாம்சத்திலே வெளிப்பட்டு தம்மை காண்பித்து கொடுத்தார். 9வது பகுதி என்னவென்றால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 13வது அதிகாரம். நியாயாதிபதிகள் அதனுடைய 13வது அதிகாரம், அதனுடைய முழு பகுதியுமே 1ஆம் வசனத்துல ஆரம்பித்து அதனுடைய 23வது வசனம் வரைக்கும் இந்த கர்த்தருடைய தூதனானவர் தம்மை காண்பித்து கொடுக்கிறார். நான் என்ன சம்பவம் என்ன காரியங்கள் என்று நான் சொல்லிடுறேன். முதலாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று இருக்கும். இங்க என்ன பண்ணுகிறாங்க, இது நியாயாதிபதிகளுடைய காலம். இந்த காலத்துல ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நியாயாதிபதியை கர்த்தர் எழுப்பி அவர்களை நியாயம் விசாரித்து கொண்டிருப்பார். அப்படி என்ன ஆகுது, இதற்கு முன்பதாக நியாயாதிபதிகள் இருந்தாங்க, அவங்க எல்லாம் மரித்து போனதுக்கு அப்புறம் ஜனங்கள் மீண்டும் பாவத்திற்குள்ளாக விழுகிறாங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் அவங்களை என்ன பண்ணுகிறாரு, இந்த நேரத்துல ஒரு பெலிஸ்தியர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த கோலியாத் இவங்க எல்லாம் வந்து பெலிஸ்தியர்கள் தான். அந்த பெலிஸ்தியருடைய கையில இவங்களை ஒப்பு கொடுத்துறாரு. அவங்க இப்ப அடிமைகளாக விற்கப்படுகிறாங்க. 40 வருஷம் அடிமைகளாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுகிறாங்க, 2வது வசனம், அப்பொழுது தான் வம்சத்தாராகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். இப்ப சூழ்நிலை 40 வருஷம் ஆயிடுச்சு, மறுபடியும் கானானுக்கு வந்தாச்சு. கர்த்தர் வாக்கு பண்ணின தேசம்தான். ஆனா என்ன உண்டாயிடுச்சு, மறுபடியும் அடிமைத்தனம் உள்ள வருது. எகிப்துல இருந்த அடிமைத்தனம் இப்ப எதுக்குள்ள வந்தாச்சு, கானானுக்குள்ளேயும் வந்து சேர்ந்துருச்சு. இப்படி இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார், ஒரு நியாயாதிபதியை எழுப்புவார். இது நியாயாதிபதிகளோட புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனா ஏன் இந்த 13வது அதிகாரத்துல கர்த்தரே வராரு? ஏன்னா எல்லா காலத்திலும் நியாயாதிபதிகள் நிறைய பேர், பொத்னியலை எழுப்புவாரு, தெபோராலை எழுப்புவாரு, கிதியோனை எழுப்புவாரு. சிலர் இடத்துல மட்டும், கிதியோன் இடத்துலயும் இந்த மனோவாவோட இந்த சம்பவத்துல மட்டும்தான் யார் வருவான்னா கர்த்தரே வருவார். அப்ப இந்த 2 காரியத்துல ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. அது முதலாவது, நம்ம கிதியோன் காரியத்துல என்ன விசேஷம், கொஞ்சம் பேரை கொண்டு கர்த்தர் ரட்சிக்க வல்லமை உள்ளவர் என்பதை காண்பிப்பதற்காக அவர் கிதியோனுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டார். இப்ப 2வதாக இங்கேயும் அவர் வெளிப்பட போகிறார். ஏன் என்று நம்ம பார்த்து இதுல கர்த்தர் சொல்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இப்போ இங்க ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, மனோவா அவனுடைய மனைவி. இவங்க 2 பேர் என்னன்னா ஒரு கப்பிள்ஸ். இவங்களுக்கு என்னன்னா பிள்ளைகள் இல்ல, மலடியா இருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, காலம் போகிறது, அப்படியே போயிட்டே இருக்கிறது. ஒரு நாள் என்ன பண்ணுகிறாங்க, இந்த அவங்களுடைய மனைவி
வயல்வெளியில இருக்கும் பொழுது திடீரென்று கர்த்தருடைய தூதனானவர் ஒரு மனுஷனை போல அவள் இடத்துல வருகிறார். 3வது வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்லுவார். இந்த வார்த்தை வேதத்துல நிறைய பேருக்கு வந்திருக்கு, அதனால இது புதிதானதல்ல. ஆனா இங்க ஒரு ஆண்டவர் ஒரு விசேஷித்த காரியத்தை செய்கிறார். அதனுடைய 6ஆம் வசனத்துல, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னாலே நம்மளுக்கு ஒன்று விளங்கிக்கலாம். அவர் பார்க்க எப்படி இருந்திருக்காரு? மனுஷனை போலதான் இருந்திருக்கிறார். ஏதோ விகாரமாக, வேதத்துல தூதர்கள் விகாரமாக இருப்பாங்க. கேருபீன்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 செட்டைகள் இருக்கும். 2 செட்டைகளால முகத்தை மூடி இருப்பாங்க, 2 செட்டைகளால கால்களை மூடி இருப்பாங்க, 2 செட்டைகளால பறப்பாங்க. ஏன்னா அவங்க சிங்காசனத்துக்கு மேல இருப்பாங்க, டைரக்ட் அவரோட பிரசன்ஸுக்கு மேல இருப்பாங்க. அந்த பிரசன்ஸை தூதர்களே பார்க்க முடியாது. இது ஒரு வகையான தூதர்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நீங்க போய் வாசித்தீங்கன்னா ஒரு தூதனை குறித்து எழுதப்பட்டிருக்கும். எப்படி இருக்கும்னா சக்கரம் மாதிரி இருக்குமா. ஒரு 5-6 சக்கரம் உள்ளுக்குள்ளேயே சுத்தினா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன சக்கரம், அது மேல ஒரு பெரிய சக்கரம், அதுக்கு மேல ஒரு பெரிய சக்கரம், அதுக்கு மேல ஒரு பெரிய, இப்படி 5-6 சக்கரங்கள் ஒன்றாய் சுத்துகிறது போல ஒரு தூதன். அந்த தூதனை இன்னும் என்ன பயங்கரன்னா, அந்த எல்லா சக்கரத்திலயும் கண் மட்டும் இருக்குமா, வெறும் கண்ணு மட்டும் இருக்குமா. பார்க்கவே எப்படி இருந்திருக்கும். அதனாலதான் எல்லா தூதர்களும் வந்தோடனே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? பயப்படாதிருங்கள் அப்படின்னு. நம்ம படத்துல எல்லாம் பார்க்கும்போது அழகா ஒரு பெண் தூதன் இப்படி வந்து அழகா வந்து நின்றுட்டு பயப்படாதிருங்கள் அப்படி சாப்பிட்டா அவனுங்களை பார்த்தாலே பயமா தான் இருக்கும். அதனாலதான் வந்தோட ஃபர்ஸ்ட் என்ன டிஸ்கிளைமர் கொடுத்துட்றானுங்க, பயப்படாதீங்கப்பா நான் தூதன் தான் அப்படின்னு. அதனால தூதர்கள் என்றாலே ஒவ்வொரு உருவத்துல இருப்பாங்க. ஆனா இங்கே அவர் சொல்லும் போது என்ன சொல்லுகிறா? ஒரு தேவனுடைய மனுஷன் ஒருவரை கண்டேன். அப்ப அவர் எந்த உருவத்துல வந்திருக்கிறாரு? மனித உருவத்துல வந்திருக்கிறாரு. இது முதலாவது, அவர் மனிதனாக வந்தார் என்பதற்கு அடையாளம். அவர் தேவன் தான் என்கிறதற்கு நான் காண்பித்து விட்டு இந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். அதனுடைய 19வது 20வது வசனம், மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அந்த கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்கினி சுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகம் குப்புற விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இங்க வந்தது யாரு? தேவன். ஏன் அதை நம்ம அவ்வளவு உறுதியா எடுத்துக்கிறோம்னா, முதலாவது இவர் பலியை அங்கீகரித்து பலியின் அக்கினியில ஏறி போறாரு. இத ஒரு தூதன் செய்ய மாட்டான். இதை ஒரு தூதனால செய்ய முடியாது. ஒரு தூதன், அவர்கள் காற்றுகளாக இருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி சுவாலையாகவும் உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னு வேதம் நம்ம எபிரேயர்ல வாசிக்கிறோம். இப்போ இங்க அக்கினி சுவாலையில அவர் ஏறி போறாருன்னா, இப்ப இவர் யார் கிடையாது? தூதன் கிடையாது, இவர் தேவன் என்று அவர்களே கீழே அவருடைய வாய்மொழியாக நம்ம பேச்சு கேட்கிறோம். சரி, இப்ப நம்ம சம்பவத்துக்கு வருவோம். இப்ப பெலிஸ்தியர்கள் கையில அடிமைகளாக இருக்கிறாங்க. இப்ப மனோவாவுக்கிட்டையும் மனைவி கிட்டையும் வந்து தேவன் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீ மலடியா இருக்கிற, நீ சீக்கிரம் கர்ப்பம் தரித்து ஒரு பிள்ளையை பெறுவா. அந்த பிள்ளை வந்து எப்படி இருக்கணும்? நசரேய விரதம் உடையவனா இருக்கணும். திராட்சரசம் தொடக்கூடாது, மனுபானங்களை தொடக்கூடாது, செத்ததை தொடக்கூடாது, அவனுடைய தலையில சவரங்கத்தி படக்கூடாது. இப்போ இதுல என்ன வித்தியாசம் மற்ற எல்லா சம்பவங்களை காட்டிலும்? இங்க ஏன் இவர் இந்த வித்தியாசமாக இவரே வந்து இதை செய்கிறார் என்றால், அதுல ஒரு வசனத்தை வாசிப்போம். 13வது அதிகாரம் அதனுடைய 17, 18வது வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது நாங்கள் உம்மை கனப்பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். இப்போ இங்க வந்து மனோவா என்ன பண்றாரு? ஆண்டவரே, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், எனக்கு பிள்ளை வரப்போகுது. இப்ப பிள்ளை பிறந்தோன்னு நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு நன்றி செலுத்தணும்ல.
உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டவர் வந்து ஒரு மாதிரி சொல்லியும் சொல்லாம சொல்ற ஒரு தேவன், நம்முடைய தேவன். அவர் சொல்றாரு, என் பேரை ஏன்பா கேட்கிற, அது அதிசயம் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனா ஆண்டவர் அங்க பேரை சொன்னாரு. அவன் நம்மளுக்கு தான் இப்பதான் நம்மளுக்கு தெரியுது, அங்க தெரியல. ஏன்னா வாசிப்போம் ஏசாயா 9வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். ஏசாயா 9:6 நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். ஆண்டவருக்கு பல நாமங்கள் இருக்கு. அதுல ஒரு நாமம் என்ன தெரியுமா? அதிசயமானவர். அதிசயம் என்றதே அவரோட பேர். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஒண்டர்ஃபுல். ஆண்டவரை போய் என்னென்ன பேர் வச்செல்லாம் கூப்பிடலாம்னா ஒண்டர்ஃபுல். நம்ம ஆமேன்னு சொல்றோம்ல, ஆமேன் என்கிறது ஆண்டவருடைய ஒரு நாமம். இப்படி அவருக்கு பல நாமம் இருக்கு. அந்த நாமம், இந்த நாமம் நம்ம இங்க ஏசாயால வாசிக்கிறது யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆனா அந்த பேரை அவர் இயேசுவாக வந்து மாத்திரம் பயன்படுத்தல, அவர் முன்னதாகவே பயன்படுத்தி இருக்கிறார். அதான் நம்ம இந்த இடத்துல வாசித்தோம். மனோவை பார்த்து சொல்லுகிறார், உம்முடைய நாமம் என்ன என்று அவன் கேட்டதற்கு அது அதிசயம் என்றார். இங்க ஏன் கர்த்தர் வெளிப்பட்டார் என்றால், ஜனங்களை அவர் ரட்சிக்கிறது அவருக்கு ஒரு சாதாரண ஒரு காரியம். மனுஷனை வச்சு ஆண்டவர் ரட்சித்தரலாம், ஈஸியா ரட்சித்தரலாம். ஆனா ஆண்டவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண வேண்டும் என்று அவரே இங்க இறங்கி வந்திருக்கிறார். என்ன செய்ய போறாரு? இங்க ஒரு பேரை சொன்னார்ல, அதிசயம்ட்டு, அந்த அதிசயத்தை ஆண்டவர் அங்க செஞ்சார். இந்த உலகத்திலேயே ஒரு மாம்சமாக பிறந்த ஒரு மனிதன் அசாதாரணமான காரியங்களை செய்தான் என்ற வேதத்துல அது சிம்சோன். இவர்களுக்கு பிறந்த மகன் தான் சிம்சோன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேதத்திலே இருக்கிற பலவான். ஒரு கழுதை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று போட்டான். ஏன் கர்த்தர் இதையெல்லாம் செய்தார் தெரியுமா? அவருடைய வல்லமை என்னவென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அவர் நினைத்தால் ஒரு மனிதனை எப்படி வேண்டுமானாலும் அவரால் மாற்ற முடியும். அவர் எப்படி வேணும்னாலும் மாற்றுவார். அவருடைய இஷ்டம் போல அவர் மாற்றுவார். அவருடைய இஷ்டம் போல மாற்றுவார். அவர் நினைச்சா 4 நாள் மரித்து போன ஒரு உடலுக்கு மீண்டும் உயிரை கொடுக்க முடியும். அறிவே இல்லாத ஒருவனுக்கு உலகத்தின் சகல ஞானத்தையும் கொடுக்க முடியும். இந்த சிம்சோனை நம்ம எல்லாரும் எப்படி கற்பனை பண்ணுவோம்? நல்லபடி காத்திரமா, இந்த பக்கம் கொஞ்சம் இப்படி கட்டியா, இந்த பக்கம் ஒரு 4 6 பேக்ஸோட அப்படித்தானே படத்துல காட்டுவாங்க. ஆனா அப்படி கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. சிம்சோன் நம்மை போல சாதாரணமா தான் இருக்கும். நல்ல ஒட்டக்குச்சியா தான் இருப்பாரு. நார்மல் உடம்பு தான் அவனுக்கு. எதுவும் உடல் அப்படியே கட்டுக்கட்டா அப்படிலாம் கிடையாது. அவன் எப்பொழுது பலன் அடைவான்னா, அவன் மேல ஆவியானவர் வந்து இறங்கும் பொழுது அவன் பலன் அடைவான். ஆவியானவர் போயிட்டாருன்னா நம்மளை விட அவர் வீக்கா தான் இருப்பாரு. அதான் ஒரு சம்பவத்துல இந்த 1000 பேரை கொன்றாருல, கொன்று முடிச்சோடனே அவர் சொல்லுவாரு, பரிசுத்தாவியானவர் வருவாரு, 1000 பேரை கொன்னாச்சு, பரிசுத்தாவியானவர் போயிருவாரு. மனுஷன் சொல்லுவான், நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லுவார். நான் பலன் இல்லை எனக்கு, நான் சாக போறேன். அப்ப உடனே ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ஊற்றை திறந்து அவனுக்கு தண்ணீர் கொடுத்து அவனுடைய உயிரை காப்பாற்றுவார். ஏன் சொல்றேன்னா, சிம்சோன் நம்மை போல ஒரு மனுஷன் தான். அவன் இடத்துல எதுவும் வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஆனா அங்க என்ன வித்தியாசம் என்றால், அவனுக்குள்ளாக வருகிற அதிசயமானவர் அவனிலே கிரியை செய்தார். அல்லேலூயா. நமக்குள்ள கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் தெரியுமா? சாதாரணமாக இருக்கிறவங்கள, ஒண்ணும் இல்லாம இருக்கிறவங்கள, ஒரு சாதாரண ஒருவருக்குள்ளாக அவர் வரும் பொழுது அங்கே அதிசயத்தை செய்வதற்காக. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? எங்கெல்லாம் கிரியையே செய்ய முடியாதோ, எங்க ஒரு மனுஷனால எதுவுமே நடப்பிக்க முடியாதோ அந்த இடத்துல எல்லாம் அவர் வருவார். அதிகமாக அந்த இடத்துக்கு வருவார். ஒரு வேதத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது. தேவன் ஒரு பட்டணத்துக்கு போவார். போகும் பொழுது இவர் பட்டணத்தின் வாசல் கிட்ட வரும் பொழுது ஒரு விதவை ஆகிய ஸ்திரீ தன்னுடைய மகன் இறந்து போனவனை பாடையில தூக்கிட்டு அப்படி நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து எப்பயுமே எங்க புதைப்பாங்கன்னா பட்டணத்துக்கு வெளியே தான் புதைப்பாங்க, பட்டணத்துக்குள்ள புதைக்க மாட்டாங்க. இப்ப இயேசு பட்டணத்துக்கு உள்ள வராரு, அவங்க பட்டணத்தை விட்டு வெளியே போறாங்க. இந்த விதவைக்கு இந்த மகனை தவிர வேற யாரும் கிடையாது, ஆதரவே கிடையாது. இப்ப இந்த சூழ்நிலை என்னன்னா, யாரு நினைச்சாலும் அந்த ஸ்திரீக்கு என்ன பண்ண முடியாது, உதவி செய்ய முடியாது. ஆனா இயேசு அப்பதான் வருவார். அது வரைக்கும் அந்த ஊருக்கு இயேசு வந்ததாக வேதம் சொல்லல. அந்த ஊர்ல வேற ஏதாவது செய்தாரான்னு வேதம் சொல்லல.
அவர் வெறும் ஒரே ஒரு காரியத்தை செய்ய வந்தார். எங்கே சூழ்நிலைகள் இதுக்கு மேல நம்மால முடியாது, இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற இடத்துல அவர் கிரியை செய்வதை அவர் அதிகமாக விரும்புகிறார். அல்லேலூயா. ஒருவருடைய வாழ்க்கையில எப்ப ஒருவன் வாய் திறந்து அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றானோ கர்த்தர் பாப்பாரு, இப்பதான் என் வேலை வந்திருக்கு அப்படின்ட்டு. கானா ஒரு கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைவுபட்டது. குறைவுபடுற வரைக்கும் கர்த்தர் கம்முன்னு இருந்தார். என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு. எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி கர்த்தர் கிரியை செஞ்சாதான்ப்பா அப்படின்றப்பதான் கர்த்தர் உள்ளே போவார். அவர் கிரியை செய்யவே ஆரம்பிப்பார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சாராளுக்கு பிள்ளை பிறக்காது. சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு. ஆனா யாருக்கு பிள்ளை பெத்துக்க இப்ப ஒரு பலன் இருக்குன்னா ஆபிரகாமுக்கு இருக்கு. 72 வயசுல ஆபிரகாம், 75 வயசுல ஆபிரகாம் அழைக்கிறாரு. 86 வயசுல அவனுக்கு என்ன பிறந்தது? பிள்ளை பிறந்தது. இஸ்மவேல் என்ற ஒரு குமாரன் அவனுக்கு பிறந்தான். ஆனா ஆண்டவர் அப்பெல்லாம் எதுவுமே பேசல. 99 வயசுல வருவார், வந்து ஆபிரகாமே உனக்கு பிள்ளை பிறக்கும். முதல்ல இஸ்மவேலுக்கு முன்னாடி 15ஆம் அதிகாரத்துல இதே போல கர்த்தர் வந்து பேசும்போது ஆபிரகாம் சொல்வாரு, என் மனைவிக்கு இப்படி இருக்குதே, எப்படி உங்களுக்கு பிள்ளை பிறக்கும், இப்படி ஒரு கேள்வி கேட்பாரு. இப்ப 99 வயசாயிடுச்சு. இப்ப வந்து கேட்கும் போது 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? இப்ப இவரையும் முன்னாடி வைக்கிறாரு. ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் பலன் இருந்துச்சு, அப்ப நீங்க வந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கலாம், பிள்ளை எப்படியாச்சும் பிறந்திருக்கும். இப்ப எனக்கும் என்ன பண்ணிடுச்சு, பலன் போயிடுச்சு, என்னாலையும் முடியாது, இனி சாராளாலையும் முடியாது அப்படின்ற சூழ்நிலையில தான் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். எப்பெல்லாம் சூழ்நிலை இனி வாய்ப்புள்ளன்னு மாறுதோ அதுதான் கர்த்தருடைய நேரம். நீங்க வேதத்துல எங்க எடுத்து பார்த்தாலும் சரி, இனி வாய்ப்பு இல்லை, இனி ஒண்ணும் முடியாது அப்படின்னு சொல்ற இடத்துலதான் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். ஏன்னா அவர் எல்லா சூழ்நிலைகளும் இருக்கும் போது செய்தார்னா அது அதிசயமும் கிடையாது, அது அற்புதமும் கிடையாது, அதனால் கர்த்தருக்கு மகிமையும் கிடையாது. இப்ப ஒருவேளை லாசரு இறந்துட்டாரு, முதல் நாளே ஆண்டவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கல்லறையை திறந்து லாசருவை வெளியே கூட்டிட்டு வந்துட்டா ஊர்ல எத்தனை பேர் நம்பி இருப்பாங்க? சிலர் என்ன பண்ணிருப்பாங்க, பரிசேயர் ஒரு கதையை கிளப்பி இருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, அது இவங்களே உள்ள வச்சு மூடிட்டு ஒரு நாள் தானே அவர் உள்ள பசி தாங்கிட்டு உட்கார்ந்து இருந்திருப்பாரு, கல்லை திறந்து நம்மகிட்ட உயிரோட எழுப்பணும். 2 நாள் போனாலும் இதே கதை சொல்லியிருப்பாங்க. 3 நாள் 4 நாள் நாற்றம் எடுக்கிற நாள் வரைக்கும் கர்த்தர் பொறுத்துக்கிட்டு இருந்தார். ஏன்னா இப்ப கல்லை திறக்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கும், நாற்றம் வந்திருக்கும், வராம இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் தான் கர்த்தர் என்ன பண்றாரு, லாசருவே வெளியே வான்னு சொல்றாரு. அது வரைக்கும் அவர் பேசவே இல்லை, கல்லை திறக்கிற வரைக்கும் பேசல. கல்லை மூடி இருக்கும் போதே லாசருவே வெளியே வான்னு இருந்தா கூட உள்ள ஆள் உயிரோட இருந்திருப்பான், சாப்பாடெல்லாம் உள்ள கொடுத்துருப்பாங்கன்னாச்சு நினைக்கலாம். முதல்ல கல்லை திறக்கும் போது நாற்றம் எடுத்திருக்கும், ஜனமெல்லாம் பார்த்திருக்கும். முதல்ல அதெல்லாம் பார்த்துட்டு அந்த நாற்றம் எடுத்ததற்கு பிறப்பாடுதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அந்த அற்புதத்தை செய்வார். ஏன்னா அதற்கு பிற்பாடு வேதம் சொல்லுகிறது, அந்த லாசருவின் நிமித்தம் ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர். இயேசு அதுக்கப்புறம் ஊழியமே பண்ணல. லாசரு சம்பவத்துக்கு அப்புறம் இயேசு ஊழியம் பண்ணிருக்க மாட்டார், அவர் மறைந்து போயிருப்பார். ஆனா ஜனங்கள் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்தாங்களாம். ஏன், அவர் செய்த ஒரு அதிசயம். கிறிஸ்து வந்ததே அதிசயத்தை நடப்பிக்கதான். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். 400 வருஷம் பெரிய இருட்டு, யாரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் இருந்துச்சு. அந்த நேரத்துல வந்து ஒருத்தர் கிரியை செஞ்சார். அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இப்ப வந்து போற சூழ்நிலை, நம்ம போகிற பாதைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவுதான், இனி ஒண்ணும் இல்லை, இனி யார் நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஒருவேளை என்ன வருதுன்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா கர்த்தர் வேலை செய்கிற நாள் வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. 70 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானில இருந்து அடிமைப்பட்டு போறாங்க. எங்க, பாபிலோனுக்கு போறாங்க. இப்போ முதலையாச்சு கானானுக்குள்ள இருந்தாங்க, அடிமைப்பட்டாங்க, எங்கெங்கயாச்சும் ஓடி ஓடி தப்பிச்சு நம்ம சொந்த ஊர்லயாச்சும் இருக்கிறோம். இப்ப நம்ம என்னதான் ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் சரி, பெரிய வேலை செஞ்சாலும் சரி, உள்ளூருக்குள்ள செய்யறது வேற, வெளியூர்ல போய் செய்யறது வேற. வேலை செய்யறதுக்கே வெளியூர் போனா நம்மளுக்கு எல்லாம் மனசு என்ன பண்ணும், எப்படா நம்ம ஊருக்கு போவோம், என்ன இருந்தாலும் இது நம்ம ஊர்ல இல்ல, ஒரு நிம்மதியா இருக்காது, ஒரு தைரியம் இருக்காது. இப்போ ஜனங்க முதல்ல உள்ளுக்குள்ளேயே அடிமைப்பட்டிருந்தாங்க, அது கூட ஏதோ ஓரளவுக்கு
தேவனுடைய ஆலயம் இருந்துச்சு ஒரு பக்கம், இப்படின்னு தேவனுடைய கூடாரம் இருந்துச்சு. ஏதோ அங்க ஓடி போலாம் இங்க ஓடி போலான்னு இருந்துச்சு. இப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு, ஜனங்கள் பாபிலோனுக்கு போயிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷத்துல பாபிலோன் வேசிகளின் நகரம் என்று. அந்த ஊரே பாவம் நிறைஞ்சிருக்கிற இடம். பரிசுத்த பூமி எருசலேம்ல இருக்கும் பொழுதே ஜனங்கள் விழுந்து போனாங்க. ஆனா இப்ப எங்க கொண்டு போயிட்டாரு, பாபிலோனுக்கு, பாவத்தின் நகரத்துக்கு போயாச்சு. இப்ப என்ன நடக்குமோன்னு இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு அதிசயம், ஒரு கோரேஸ் என்கிற ராஜா எழும்புகிறார். திடீர்னு யாரும் எதிர்பார்க்கல இது நடக்குமான்ட்டு. இதை தெரிந்த ஒரே ஒரு ஆள் யாருன்னா தானியேல் மாத்திரம்தான். ஏன்னா தானியேல் மட்டும் என்ன பண்ணுவாரு, 21 நாள் ஃபாஸ்டிங் போடுவார். எதுக்குன்னா, ஆண்டவரே இது எத்தனை நாள் போகும், எங்களுக்கு கொஞ்சம் அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது தானியேலுக்கு இது தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு தீர்க்கதரிசனம் கொடுத்தார். ஆனா அந்த தீர்க்கதரிசனத்தை கேட்டவங்க அப்ப உயிரோட இல்ல. ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்து கேட்டவர்கள் எல்லாம் என்றைக்கும் மறித்து விட்டார்கள். இதெல்லாம் புது சந்ததி. இப்போ திடீரென்று ஒரு அதிசயம் விளங்குது. கிழக்குல இருக்கிற சாஸ்திரிகள் பாக்குறாங்க, திடீர்னு ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் இங்க இத்தனை வருஷம் கிடையாது. நம்மளுக்கு தெரியும் நட்சத்திரம் எல்லாம் எப்ப திடீர்னு உருவாகிறது கிடையாது. அது பல ஆண்டுகளாக இருக்கு. அதனுடைய வெளிச்சங்கள் நம்மளுக்கு வருது. நட்சத்திரங்கள் ஏதோ அப்படி பூ பூக்குற மாதிரி பூக்குறது கிடையாது. நட்சத்திரம் உருவாகிறது ஒரு பெரிய ப்ராசஸ். திடீர்னு பாக்குறாங்க இது வரைக்கும் இல்லாத ஒரு நட்சத்திரம். அப்பதான் தெரியுது ஒரு அதிசயம் உண்டாயிருக்கிறது. அதனாலதான் அவருடைய நாமத்தை குறித்து எழுதும் போது அவர் நாமம் அதிசயமானவர். அவர் ஏதோ சாதாரண காரியங்களை செய்கிறவர் இல்ல, அவர் செய்கிற காரியங்கள் எல்லாமே அதிசயம். ஒரே காரியத்தையே ஆண்டவர் ஒரே மாதிரி செய்ய மாட்டார். பர்திமேயின் ஒரு குருடன் இருந்தான். அவனை கூப்பிட்டு என்ன பண்ணாரு, கையெடுத்தாரு, கண்ணு தெரிஞ்சிருச்சு, பின்னாடி போயிட்டான். இன்னொருத்தவன் வந்தான், கைய வச்சாரு, எடுத்தாரு, கண்ணு தெரியுதாப்பா, ஏதோ மங்களா தெரியுது ஆண்டவரே, எல்லாரையும் மரம் மாதிரி தெரியுறாங்க அப்படின்னா திருப்பி கை வச்சு திருப்பி எடுப்பாரு, கண்ணு தெரியும். ஆண்டவரால ஒரு முறை கை வச்சு எடுக்கும் போதே என்ன உண்டாக்க முடியும், பார்வை உண்டாக்க முடியும். ஆனா ஆண்டவர் அப்படி. இன்னொருத்தவன் இருந்தான், பிறவி குருடன். அவன் என்ன தெரியுமா பண்ணுவாரு, எச்சி துப்பி குழைச்சி கண்ணுல பூசி போய் கழுவிட்டு வான்பாரு. இதெல்லாம் ஏன், ஒரே காரியம் தானே, ஒரே விதத்துல. ஆண்டவருக்கு அப்படி புதுசா செய்யும். அவரிடத்துல அநேக காரியங்கள் உண்டு, அவரிடத்துல அநேக அதிசயங்கள் உண்டு. ஒரு காரியத்தை அவர் பல விதத்துல செய்வாருன்னா நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அதிசயங்களை கர்த்தரால செய்ய முடியும். எல்லாரையும் ஆண்டவர் ஒரே மாதிரி ரட்சித்திருக்க மாட்டார். சிலரை ஏதாச்சும் ஒரு வேதனைகளுக்குள்ள நடத்தி ரட்சித்திருப்பார், சிலருக்கு தரிசனமாய் ரட்சித்திருப்பார், சிலரெல்லாம் பிறப்பிலேயே அவர்களை நல்ல ஒரு குடும்பத்துல பிறக்க வைப்பார். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அவருடைய ஞானத்துல செய்கிறார். அதனாலதான் அவருடைய ஞானம் நம்முடைய எண்ணங்களுக்குள்ள அடங்காது. இப்ப ஆண்டவருடைய ஞானத்தை குறிச்சு பேசணும்னா, இப்போ இங்க இப்போ மனோவா கிட்ட மத்த யாராச்சும் போய் மனோவா போய் வேற யார்ட்டையாவது, எங்களுக்கு இப்படி ஒரு தேவதூதன் வந்தாரு, உங்களுக்கு புள்ள பிறக்கும்னு சொன்னாரு, அந்த புள்ள இப்படி ஸ்ட்ராங்கா இருப்பானா, அவன் நம்ம கோட்டை சோறு கதவுலாம் இருக்குல்ல, அதை தூக்கி முதுகுல வச்சுட்டு மலைக்கு ஏறி போவானா அப்படின்னு சொன்னா எவனாச்சும் நம்பி இருப்பானா? அதான் வேதம் சொல்லுகிறது, உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தேவ ஞானம் பைத்தியமா இருக்குமா. நம்ம போய் யார்கிட்டயாச்சும் வாங்க உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்குன்னா அது அவங்களுக்கு எப்படி தெரியும்னா பைத்தியமா தெரியுமா. ஆனா ஆண்டவர் அதற்குள்ளதான் அதிசயத்தை வைத்திருக்கிறார். சிம்சோனை குறித்து வாசித்தோம்னா அவன் செய்யாத காரியங்களே கிடையாது. ஓநாய்களை 300 ஓநாயை பிடிச்சு ஒன்னா கட்டி விட்டான்னு வேதம் சொல்லுது. ஜோடி ஜோடியா கட்டி விட்டு கொளுத்தி விட்டானா. சும்மா போயிட்டு இருக்கிறப்ப சிங்கம் எதிரில் வந்துச்சு, ஆட்டை கிழிக்கிற போல கிழிச்சான. நம்ம கிட்ட ஆட்டை கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், கிழிக்க மாட்டோம். நம்மளால எதையே கிழிக்க முடியாது, ஆட்டையை கிழிக்க முடியாது. ஆனா வேதம் சொல்கிறது அவன் சிங்கத்தை ஆட்டை கிழிக்கிறது போல கிழிச்சு போட்டான். ஒரு கோட்டை சுவர்ல இருக்கிற கதவு, நீங்க படத்துல எல்லாம் மேபி பிக்சர்ஸ்ல பார்த்திருக்கலாம், ஒரு பெரிய இரும்பு கேட் இருக்கும், அதை ஒரு பெரிய செயின் வச்சு கட்டி வச்சிருப்பாங்க, நடுவுல வரப்பு மாதிரி வெட்டி இருப்பாங்க, அதுல முதிரைகளை விட்டுருப்பாங்க. யாரும் இந்த இடத்தை தாண்டி வந்துடக்கூடாது, அந்த கதவு கீழே இறங்கினாதான் கிராஸ் பண்ணி போகும். இவன் என்ன பண்ணா, போய் அவங்க எல்லாம் தன்னை திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கதவு புடுங்கி தோல் மேல வச்சுட்டு போயிட்டான், மலைக்கு மேல போய் உட்கார்ந்துக்கிட்டானா. ரொம்ப எளிமையா கர்த்தர் செஞ்சாரு. 1000 பேரை கொன்று போடுகிறான்,
2 பெரிய தூண்களை பிடித்து தன் கைகளாலேயே நகர்த்தி உடைச்சு போடுறான். வேதம் சொல்லுகிறது, அவன் உயிரோடு இருக்கும் பொழுது கொன்றதை காட்டிலும் அவன் மரிக்கும் பொழுது கொன்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா. கர்த்தர் ஏன் தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார்? அதிசயங்களை செய்யறதுக்காக. எப்பயுமே இந்த ஒரு எண்ணத்தை வச்சுக்கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையில ஏதோ சாதாரண காரியங்களை செய்யறதுக்கு நம்மளுக்கு தேவன் தேவையே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில அதிசயம் செய்யறதுக்கு தான் நம்மளுக்கு தேவன் தேவை. அதனால சூழ்நிலைகள் எப்படி வேணா போகும், எப்படி வேணா மாறட்டும், ஆனா கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைப்பார். ஒண்ணுமே இல்லை நம்ம வாழ்க்கையில, சுகமே இல்லையா, அதனாலதான் கிரியவனை பார்த்து சொல்லுவாரு பராக்கிரமசாலி என்பாரு. ஆனா அவன் யார் தெரியுமா? மீதியான் வரான்னு பயந்துகிட்டு வேக வேகமா போர் அடிச்சுட்டு ஓடுறான். பயப்படுறவனை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? பராக்கிரமசாலின்னு சொல்லுவார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறது. இந்த சம்பவத்துல ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். நியாயாதிபதிகள் நாட்கள்ல இருந்த நியாயாதிபதிகள்ல பெயர் பெற்ற நியாயாதிபதி ஒருவன் என்றால் சிம்சோன். இன்னொரு விஷயம், இந்த சிம்சோன் கடைசி நேரத்துல யாச்சு கர்த்தருக்குள்ள வந்துட்டான். அதனாலதான் விசுவாச பட்டியல்ல கூட சிம்சோனுடைய பெயர் இருக்கும், ஆனா சாலமோனுடைய பெயர் இருக்காது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த நேரத்திலும் கர்த்தரிடத்துல வரலாம். கர்த்தர் எப்பொழுதும் தம்முடைய கைகளை திறந்து வைத்திருக்கிறவர். அதனாலதான் 2ஆம் சங்கீதத்துல இப்படி எழுதியிருக்கும், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். யார் வந்தாலும் பாக்கியவான். இயேசு இந்த உலகத்துல மாம்சமாய் உலாவும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பாக ஆயக்காரர்களும் விபச்சாரிகளும் பரலோக ராஜ்யத்தை நிரப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால யாரையும் ஆண்டவர் தள்ளிவிட மாட்டார். இவன் தப்பு பண்ணான் தான், இல்லைன்னு இல்லை, ஆனா கர்த்தர் அதிசயமானவர். அவனுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செஞ்சார். இந்த அதிசயம் வேதத்துல எழுதப்படல, ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், அவனை கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டு போனார். அல்லேலூயா. அவன் உலகத்துல ஒரு பாவம் பண்ணான், இல்லைன்னு சொல்லல, செய்யக்கூடாத ஒரு தவறு செய்தான், கர்த்தருடைய கட்டளைகளை மீறினான். ஆனா கடைசி நேரத்துல அவனுடைய கடைசி தருவாயிலையும் கர்த்தரை நோக்கி அவன் செய்த ஒரு விண்ணப்பம் அவனுடைய ஆத்மாவை பாதுகாத்தது. அதை பாதுகாக்க அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். அதனாலதான் வேதத்துல பின்னாடி அவன் பேர் எழுதப்படுது. அவன் மட்டும் பரலோகத்துக்கு போனீங்கன்னா நம்மளுக்கு அவனை சாட்சியா வைக்க மாட்டார் ஆண்டவர். நீங்க 12ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசித்தோம் என்றால், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம் அப்படின்னு இருக்கும். இங்க என்ன சொல்ல வராரு பவுலு? நீங்க இந்த நான் முன்னாடி எழுதியிருக்கிற இந்த சாட்சிகள் எல்லாம் பார்த்து உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல என்ன பண்ணுங்க, பொறுமையோட ஓடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த சாட்சிகளின் பட்டியத்துல எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனம், பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன். அப்போ மனுஷன் எப்படி வேணா இருந்திருக்கலாம், நம்முடைய ஆரம்பம் எப்படி வேணா இருந்திருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையின் பாதி எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா முடிவு கர்த்தருக்குள்ள இருக்கும். அதுதாங்க அதிசயம். அதுதான் கர்த்தர் செய்யற அதிசயம். சிலுவை கல்லன் அங்கிருந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துல வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும் சொல்றாரு. ஆண்டவர் அங்கேயும் ஒரு அற்புதத்தை செஞ்சார், ஒரு அதிசயத்தை செய்தார். என்ன தெரியுமா? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய்ன்னு சொல்ற. அந்த நேரத்திலேயே ஒரு சால்வேஷன். இதுதான் அதிசயம். உலகத்துல எதையோ அதிசயம் சொல்றாங்க, எந்த தருவாயிலும் மீட்கப்படலாம் என்கிற அதிசயத்தை காட்டிலும் ஒரு பெரிய அதிசயம் இந்த உலகத்திலே கிடையாதுங்க. அதனாலதான் கிறிஸ்து வந்ததுதான் இந்த வேதத்தின் மிகப்பெரிய அதிசயம். அதை காட்டிலும் அதிசயம் எதுவுமே கிடையாது. இந்த சிம்சோனுடைய வாழ்க்கை அது ஒரு நிழல். அவன் கடைசி நேரத்துல அவனுடைய சாக போகிற தருவாயில சொல்லுகிறான், ஆண்டவரை இந்த ஒரு விச என்னை மன்னிச்சு எனக்கு மேல இறங்குங்க, நான் இவங்களை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. மீனிங் எடுத்துக்கிட்டோன்னா அதுதான், நான் இவனுக்கு எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன்.
அவன் கேட்டிருந்தா, ஒருவேளை ஆண்டவர் என்ன காப்பாத்துங்கன்னு கேட்டிருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணி இருந்திருப்பாரு, காப்பாத்தி இருந்திருப்பாரு. ஆனா அவன் கேட்டான், நான் இவங்களோட சாகணும், ஆனா இவனுங்கள ஒருத்தனும் உயிரோட இருக்கக்கூடாது. கர்த்தர் அங்கே ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கர்த்தர் அதிசயத்தை விளங்க பண்ண உண்மை உள்ளவராயிருக்கிறார். 10வது சம்பவம், எங்கே கர்த்தர் தம்மை பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தினார் என்று இதோட இந்த பகுதி நம்ம முடிக்க போகிறோம். வாசிப்போம். தானியேலுக்கு எழுதின தானியேலுடைய புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. கடைசி சம்பவம் எங்க பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்து வந்தார், மனுஷ உருவத்துல எங்கே வந்தார். இதுக்கப்புறம் எங்கேயுமே நீங்க கர்த்தர் மனித உருவத்துல வந்ததாக பார்க்க முடியாது. கடைசி சம்பவம் இங்க என்ன நடக்குதுன்னா, அனனியா, மீஷாவேல், அசரியா, இப்ப 3 பேர் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய பொற்சிலைக்கு முன்னாடி நிற்கிறாங்க. பாபிலோன் ராஜா ஒரு பெரிய பொற்சிலை உண்டாக்கி வைத்துட்டார், இத பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. தானியேல் எல்லாம் உயர் பதவியில இருக்கிறனால அவங்க வரவே தேவையில்லை, இங்க அந்த அழைப்பே அவங்களுக்கு கிடையாது. கீழே இருக்கிற பதவியில இருக்கிறவங்க மற்ற ஜனங்களுக்கு தான் அழைப்பு. அதனாலதான் இந்த சம்பவத்துல யாரை நம்ம பார்க்க முடியாதுன்னா தானியேலை பார்க்க முடியாது. அவங்க எல்லாம் மேற்பதவியில இருக்கிறவங்க, ரொம்ப ராஜாவுக்கு நெருங்கின பதவிகள்ல இருக்கிறனால அவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வரணும்ன்ற அழைப்பே இருக்காது. இப்போ அனனியா, மீஷாவேல், ஆசரியா இவங்க 3 பேரும் நிற்கிறாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நிற்கிறாங்க. இந்த பொற்சிலைக்கு முன்னாடி எல்லாரும் வணங்கணும், ஆனா இவங்க வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வணங்க மாட்டேன்னு சொன்னோடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம். அவர் என்ன பண்றாரு, 1 மடங்கு எரிஞ்சிட்டு இருந்த அக்கினி, 1 மடங்கு எரிஞ்சிட்டு இருந்த அக்கினிய 7 மடங்கு அதிகரிக்கிறார். 7 மடங்கு அதிகரிச்சு விட்டுட்டார். 1 மடங்கு அக்கினியே தாங்க முடியாது, இப்போ 7 மடங்கா எரியுது. இதுல என்ன பண்றாங்க, இவங்களை கொண்டு போய் போட சொல்லியாச்சு. போட்டு 3 பேரும் அங்கேயே பார்பிக்யூ சிக்கனா மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. 7 மடங்கு அக்கினியில கொண்டு போய் யாரை போட போறாங்க, அனனியா, மீஷாவேல், அசரியாவை போட போறாங்க. கொண்டு போய் போட்டாச்சு. போட்டுட்டு ராஜா அப்படி முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டாரு. எப்படி எரியறானுங்கன்னு பாக்கணுமா, அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க எரியறத பாக்குறது. எரியறத பார்க்கும் பொழுது என்ன நடக்குது, போட்டது 3 பேர், ஆனா உலாவுகிறது 4 பேர். இவர் கொஞ்சம் கிட்ட போய் உத்து பார்த்தா அவர் வாயிலிருந்தே ஒரு சாட்சியை சொல்லுகிறார். அவர் பார்க்க எப்படி இருக்கிறாரா, தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது சாயல். ஒரு கடவுளுக்கு ஒரு பையன் இருந்தா அந்த பையன் எப்படி இருப்பானோ அப்படி ஒரு சாயலுடையவர் உள்ளே உலாவிக் கொண்டு இருக்கிறார். இந்த வாய்மொழி மூலமாவே நமக்கு ஒண்ணு நிரூபணம் ஆகுது. இங்கே ஒரு மனிதன் உலாவிக் கொண்டிருக்கிறார், ஆனால் அவர் யார், தேவனுடைய புத்திரன், தேவனுடைய குமாரன் அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உலாவிட்டு இருக்கிறார். ஏன் உலாவணும், ஏன் அவர் வரணும்? இதற்கு முன்னாக ஒரு காரியம் நடக்குது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அனனியா, மீஷாவேல், அசரியாவை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றாங்க, நீங்க இந்த பொற்சிலைக்கு முன்னாடி வணங்குறீங்கன்னா உங்களை அக்கினியில போட்டுருவோன்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், எங்களை அவரால் என்ன பண்ண முடியும், விடுவிக்க முடியும். ஆனா விடுவிக்காமற் போனாலும் சரி நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க ஆண்டவரை அவங்க என்ன பண்ணல, யாருக்கு முன்னாடி விட்டு கொடுக்கல, நேபுகாத்நேச்சாருக்கு முன்னாடி விட்டே கொடுக்கல. அவங்க சொல்றாங்க எங்களை விடுவிப்பாரு, அவர் எங்களை விடுவிப்பாரு, எங்களுக்கு தெரியும். சரிப்பா விடுவிக்கலனாலும் பரவாயில்ல, எங்க ஆண்டவர் தான், நாங்க அவருக்கு மாறாளா நாங்க நடக்க மாட்டோம். கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த ஒரு இது வரணும். நம்ம நிறைய நேரத்துல ஆண்டவரை எதற்கு தேட ஆரம்பிச்சிடறோம்னா தேவைக்கு தேட ஆரம்பிச்சிடறோம். முதலாவது தேவன் என்ன பண்ணாரு, நயங்காட்டி தான் கூட்டிட்டு வந்தாரு, தேவைகளை சந்தித்து இப்படிதான் கர்த்தர் கொண்டு வருவார். அது குழந்தை அனுபவம். கிறிஸ்தவத்துக்குள்ள தேவைக்காக கர்த்தரை தேடுகிறது தப்பு கிடையாது. வேதமே சொல்லுகிறது, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே சொல்லி கொடுக்கிறாரு, உனக்கு பிரச்சனையா என்ன பண்ண, என்னை நோக்கி கூப்பிடு, ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. ஆனா கர்த்தரை வெறும் அதற்காக மாத்திரம் தேடிக்கிட்டே இருக்கிறோம்னா நாம இன்னும் கிறிஸ்துவல்ல வளரலன்னு அர்த்தம். கிறிஸ்துவுக்குள்ள அனுபவங்கள் வளரணும். அதனாலதான் பவுல் எழுதுவாரு, இந்த
சோதனைகள் பொறுமையும் பொறுமை பரீட்சையும் தரும் என்று சொல்லி இதை குறித்து மேன்மை பாராட்டுங்கன்னு சொல்றாரு. உங்களுக்கு பிரச்சனை வருதா, அதை குறிச்சு மேன்மை பாராட்டுங்க. அது உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும், கத்தருக்குள்ள இன்னும் உங்களை வளர்க்கும். நீங்க வெறும் தேவைக்காக மாத்திரம் கத்தரை தேடாதீங்க. அதனாலதான் இன்னொரு வார்த்தை சொல்லுவாரு, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் குழந்தையை போல இருக்கிறீங்க, குழந்தையை போல பேசுகிறீங்க. நான் இன்னும் உங்களுக்கு அடிப்படை உபதேசத்தையும் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு இருக்கிறேன். எப்ப நீங்க வளருவீங்க? அநேக கிறிஸ்தவர்கள் பேர் கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனா நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய அனுபவத்துக்குள்ள வரணும். என்னன்னா, ஆண்டவர் எங்களுக்கு நன்மை செய்ய உண்மை உள்ளவர், வல்லவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனா அவர் எங்களுக்கு செஞ்சாலும் சரி செய்யலினாலும் சரி, நாங்க எங்க தேவனை தொழுது கொள்கிறது. அதான் கர்த்தர் நம்ம எதற்காக உண்டாக்கினாரா, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம எதற்காக உண்டாக்கப்பட்டோம்? கர்த்தரை துதிப்பதற்காக. அதுதான் நம்மளுக்கான நோக்கம். நம்முடைய படைத்த நம்மளை எதற்காக கர்த்தர் இந்த உலகத்துல வைத்திருக்கிறார், எதற்காக பரலோகத்துக்கு கொண்டு போறாரு, எல்லாமே ஒண்ணுதான், அவரை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்துவதற்காக. இந்த வாழ்க்கை, இந்த உறவுகள், இந்த தேவைகள், இவைகள் எல்லாம் இங்கே வாழ்கிறதற்காக நம்மளுக்கு தரப்படுது. வேதத்துல எல்லாத்தையுமே நல்லதுன்னு பார்த்த தேவன் எதை மட்டும் நல்லதுன்னு சொல்ல மாட்டாரு தெரியுமா? தனிமையை மட்டும் என்னன்னு சொல்ல மாட்டாரு, நல்லது அல்லன்னு தான் சொல்லுவார். இது நல்லா அல்ல. 7 நாள் ஆண்டவர் உலகத்தை படைச்சாரு. படைச்சிட்டு ஒண்ணு சொல்லுவாரு, நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார். அவர் நல்லது இல்லைன்னு சொன்ன ஒண்ணு என்னன்னா, தனிமையை பார்த்துதான் சொல்லுவாரு, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, இது சரி கிடையாது. அதனால நம்மளுக்கு ஒரு உறவை தந்தார். சின்ன பிள்ளைங்க தானா வளர்கிறது சரி கிடையாது, பெற்றோரை தந்தார். உறவுகள் எல்லாம் நாம் இங்கே சரியாய் வளருவதற்காக தரப்பட்டது. இந்த உணவுகள், இந்த உடைகள் எல்லாம் நம்முடைய தேவைக்காக தரப்பட்டது. நம் உடல் இங்க வாழ்வதற்காக உணவை தந்தார், நம் உடலை மூடுவதற்காக உடையை தந்தார். இப்படி இவைகள் எல்லாம் கர்த்தரை துதிக்கிற அந்த வேலையில இருந்து நம்மளை எதுவும் டைவர்ட் பண்ணி போயிடக்கூடாதுன்றதுக்காக கொடுத்தாரே தவிர்த்து நம்முடைய வாழ்க்கை இதற்கான வாழ்க்கை கிடையாது. நம்ம எல்லாருமே அதிகபட்சம் எதற்காக உழைக்கிறோம்னா, குடும்பத்திற்காகவும் நமக்காகவும் உழைச்சு வாழ்க்கையை உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் முடிச்சிடுறாங்க. அதைதான் பெருசா நினைக்கிறாங்க. என் பிள்ளைக்கு ஒண்ணு சேர்த்து வச்சுட்டேன், என் பேர பிள்ளை வரைக்கும் 3 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு நான் உழைச்சு வச்சுட்டேன்றாங்க. வேதம் சொல்லுகிறது, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த சாத்ராக் மேஷாக் நினைச்சிருந்தா தங்க ஜீவனை காக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணி இருக்கலாம்? மனசுக்குள்ள, ஆண்டவரே உங்களை நினைச்சுதான் நான் உழுகிறேன், நான் சிலையெல்லாம் வணங்கல, உங்களை நினைச்சுதான் நான் உழுகிறேன்னு உழுந்துட்டு என்ன பண்ணிருக்கலாம்? போயிருந்திருக்கலாம். அவங்க தங்கள் ஜீவனையும் நஷ்டமாக எண்ணினார்கள். அதனால் அவர்கள் தங்கள் ஜீவனை காத்து கொண்டார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, இவங்களை கொண்டு போய் போட போனாங்களாம். சேவர்கள் என்ன பண்ணாங்க? இவங்களை புடிச்சிட்டு போய் போட போனாங்களாம். அந்த அக்கினி உடைய அந்த சூடு பட்டு இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்களாம். உள்ள கூட போல, வெளியவே அந்த அக்கினியின் சூடு பட்டு இந்த சேவர்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. ஆனா இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விடுதலையாய் உலாவிட்டு இருந்தான். தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காத்து கொள்ளுகிறான் என்று பவுல் எழுதுகிறார். இந்த வாழ்க்கையில கர்த்தர் எதற்காக நமக்காக வருகிறார் என்றால், நாம் அவருக்காக நிற்கிறோம் என்கிற அந்த வேளையில நம்மை மேன்மைப்படுத்துவது கர்த்தருக்கு பிரியம். யார் அவருக்காக நிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் உயர்த்துவார். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்காக எதற்காக தெரியுமா கர்த்தர் வந்தாரு? இவங்க கர்த்தருக்காக நின்னாங்க, கர்த்தர் இவங்களுக்காக நின்னார். அந்த இடத்துல உள்ள அவங்களோடு பேசுறாரு. உங்களுக்கு ஒன்னாக வேதம் சொல்லுகிறது, அவங்கள வெளியே வர சொன்னதுக்கு அப்புறம் அந்த நெருப்பினுடைய வாடை கூட அவர்களுக்கு மேல இல்லை. நெருப்பினுடைய வாடை கூட அவங்க மேல இல்லை. அந்த அளவுக்கு அவர் பாதுகாக்கிறார். முடி கருகி போகல. நெருப்புல போட்டோன்னு ஃபர்ஸ்ட் எது தெரியுமா? சட்டுன்னு பொசுவோம் முடிதான். எங்கேயாச்சும் நம்ம இந்த குக்கர் எல்லாம் எடுத்து வச்சு தெரியாம ஒரு கைப்பட்டுச்சுன்னா அந்த கையில இருக்கிற முடியெல்லாம் கருகி போயிடும். வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய முடி கூட கருகுது. யாரெல்லாம் கர்த்தருக்காக நிற்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்களுக்காக கர்த்தர் நிற்பார். அதுல அவர் உண்மை உள்ளவராக இருப்பார். இந்த சீஷர்கள் எல்லாரும் அவருக்காக நின்னாங்க. எந்த இடத்துலயும் அவங்க கேட்டுக்கொண்டதற்கு மாறாக கர்த்தர் ஒன்று செய்யவே இல்லை.
அவங்களுக்கே தெரியும் இன்னைக்கு நம்மளை போட்டு தள்ள போறாங்க, தெரிஞ்சு போய் ஒப்பு கொடுத்தாங்களே தவிர்த்து, ஒருவேளை அந்த இடத்துல ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்கன்னு சொன்னா கர்த்தர் காப்பாற்ற உண்மை உள்ளவராயிரு. பவுல் படகுல போவாரு, படகு அங்கும் இங்கும் அடிபட்டு உடைஞ்சு போற சூழ்நிலை. அவரே சொல்றாரு, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிடுச்சுன்றாரு. பவுல் வைராக்கியமான இருக்கிற அவருக்கே என்ன வந்துச்சு, இனி பிழைக்க மாட்டோம் போல இருக்குன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆனா அந்த ஒரு நினைப்பை பார்த்து கர்த்தர் வராரு, தேவதூதன் அனுப்புறாரு, நீ ராயனுக்கு முன்னாடி நிக்கணும், நீ பயப்படாத. அவருக்காக நிற்கிறவர்களுக்காக கர்த்தர் நிற்பாருங்க. யார் யாரெல்லாம் தேவனுக்காக தங்களுடைய எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விடுகிறார்களோ அவங்களை எல்லாம் கர்த்தர் உயர்த்துவார். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில இவங்க வெளியேறதுக்கு அப்புறம் இவங்களை உயர்த்துறாரு. இவங்க மூலமாக கர்த்தர் உயர்த்தப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தேவனே தேவன்னு சொல்றோம். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இதுவரைக்கும் ஒரு மடங்கா இருந்த அக்கினி நாளாக நாளாக என்னவா மாறலாம், 7 மடங்கா மாறலாம். பிரச்சனை ஓஞ்சுதுன்னு நினைச்சா பிரச்சனை இன்னும் மோசமாகலாம். ஆனா அப்படி மோசமாகுதுனாலே நம்ம ஒரு விஷயத்துல ஆயத்தப்பட்டணும். என்ன தெரியுமா, என் கர்த்தருடைய நாமத்தை நான் இதுல மகிமைப்படுத்துவேன். எனக்கு வாய்ப்பு மட்டும் கிடைக்கட்டும், என் தேவன் நாமத்தை நான் இதுல மகிமைப்படுத்துவேன்னு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம் என்றால் கர்த்தர் நம்மையும் மகிமைப்படுத்துவார், அவரும் நம்மளை மகிமைப்படுவார். கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாருன்னா, அவருக்காக நிற்க விரும்புகிறவர்களுக்காக அவர் நிற்க வந்தார். ஆண்டவர் நிறைய சூழ்நிலையில யார் யாரெல்லாம் அவங்க உள்ளுக்குள்ள, இப்போ நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, 1வது அதிகாரத்துல 2 பேரை குறித்து எழுதப்பட்டிருக்கும், சகரியா எலிசபெத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கும். நான் சூழ்நிலையை சொல்றேன், கொஞ்சம் யோசித்து பார்த்து கொள்ளுங்க. 400 வருஷமா ஆண்டவர் பேசவே இல்லை. 400 வருஷமா ஆண்டவர் பேசவே இல்லை. ஆண்டவர் இருக்கிறாருன்றதுக்கு அறிகுறியும் இல்லை. பல ராஜ்யங்கள் மாறுது, பல தெய்வங்கள் உள்ள வருது. ஆனா இந்த சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தருடைய பிரமாணத்துல உண்மையா இருந்தாங்க. கர்த்தருடைய பிரமாணத்துல உண்மையா இருந்தாங்க. நம்ம கிட்ட எல்லாம் ஆண்டவர் ஒரு 2 மாசம் பேசாமலே இருந்துட்டாருன்னு வச்சுக்கோமே, எல்லா சூழ்நிலையும் மோசமாகி ஆண்டவருடைய வார்த்தையே இல்லை அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள நிற்போம்? நம்ம இப்ப நம்மளுக்கு இருக்கிற ஒரு தைரியம் என்னன்னா, இன்னைக்கு போய் நம்ம முழங்கால் போட்டு ஜெபிச்சு வேதத்தை திறந்தோம்னா கர்த்தருடைய வார்த்தை என்கிட்ட பேசும். நம்மளுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. சும்மாவாச்சு ரொம்ப கவலையா இருந்துச்சுன்னா பைபிள் எடுத்து இப்படியாச்சும் பாக்குறது உண்டு. இல்ல தினம் போய் கேலண்டர்லயாச்சும் நம்ம என்ன பண்றது, ஒரு வசனத்தை பார்க்கறது உண்டு. கேலண்டர் கண்டிப்பா என்ன வசனம் தான் இருக்கும், ஆசீர்வாதமான வசனம் தான் இருக்கும். யுகதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான் எவனாவது எழுதி வைப்பான், கேலண்டர்ல எழுத மாட்டான். அதனால நம்மளுக்கு நிச்சயம் தெரியும் கேலண்டர் போனா என்ன இருக்கும், ஒரு ஆசீர்வாதமா ஒரு, அதை படிச்சோன்னா நம்மளுக்கு என்ன உள்ள ஏதோ ஒரு நிம்மதி வருது. இப்ப கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. ஆனா இந்த சகரியா எலிசபெத் நாட்கள்ல 400 வருஷம் உங்களுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தையே இல்லை. ஆனாலும் வேதம் சொல்லுது அவங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்தாங்க. அப்படி உண்மையா இருந்ததற்காக கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரு, அவர்களுக்கு உண்மையா இருந்தார். அந்த மலடியா இருந்து வயது சென்ற அவர்களுக்கு ஒரு பிள்ளையை தந்தார். சிமியோன் என்கிற ஒரு மனுஷன் கர்த்தருடைய ரட்சிப்பு வரும்னு காத்துக்கிட்டு இருந்தாராம். எப்பயும் காத்துக்கிட்டே இருப்பாரா. 2ஆம் அதிகாரத்துல அவர் குறித்து எழுதப்பட்டிருக்கு. எப்பயும் தேவன் ரட்சித்துருவாரு, தேவன் நம்மளை விடுதலை ஆக்கிடுவாருன்னு காத்துக்கிட்டே இருப்பாராம். வேதம் சொல்லுகிறது, இயேசு 8வது நாள்ல அந்த தேவாலயத்துக்கு கொண்டு போகப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த சிமியோனை கூட்டிட்டு வருவார். வா தேவாலயத்துக்கு போவோம், எதுக்கு, உனக்கு ஒண்ணு காட்டணும், வா போ. இவரும் வராரு, இவங்களும் வராங்க. அப்படி சிமியோன் கையில அப்படி இயேசு போற, இயேசுவை வாங்கி ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டதே அப்படின்னு சொல்லுவார். அவருக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. வயது போகுது, ஆனாலும் இல்ல ஆண்டவர் ரட்சித்துருவார். இன்னொரு அன்னாளன்ங்கிற ஒரு ஸ்திரீயை குறித்து எழுதப்பட்டிருக்கு. 82 வயசு, 27 வயசு கிட்ட என்ன ஆயிடுச்சு, அவங்க புருஷன் செத்து போயிட்டாரு. நல்ல இளம் வயசுல கல்யாணம் ஆகி 27 வயசு கிட்ட 7 வருஷம் புருஷன் கூட வாழ்ந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. 7 வருஷத்துல புருஷன் செத்து போயிட்டாரு. அப்பதுல இருந்து என்ன பண்ணுறாங்க, தேவாலயத்துல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க, தேவாலயத்துல ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, இல்ல ஆண்டவருடைய வார்த்தையே இல்ல, ஆனா தேவாலயத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரோ இல்லையோ, நான் ஆண்டவர் சமூகத்திலே கிடப்பேன்,
82 வயசு, வாழ்க்கை முடிய போற நேரம். அப்படி பரிசுத்த ஆவியானவர் அவங்களையும் கூட்டிட்டு வர, எதுக்கு? ஓ, நீ இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தல்ல, போய் பாரு. அவ வந்து வேதம் சொல்லுகிறது, அவர்களோடு கூட நின்று கர்த்தரை துதித்தாள் என்று. சீஷர்கள் படகுல ஏறிட்டாங்க, இயேசு வரலன்ட்டாரு. இவங்க எல்லாம் வந்துட்டாங்க, நடு கடல்ல வந்து நின்று மாட்டிக்கிட்டாச்சு. நடு கடல், இந்த பக்கமும் தண்ணி, 4 திசையிலையும் தண்ணி, நடுவுல வந்தாச்சு. இப்ப புயல் அடிக்குது, எந்த திசையிலையும் படகை ஓட்ட முடியல. தண்ணிச்சு போய் நிற்கிறாங்க. நினைச்சிருப்பாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு. ஏன்னா ஏதோ ஒரு கரை பக்கத்துல இருந்தோமானாச்சு என்ன பண்ணிடலாம், தண்ணியில குதிச்சு கொஞ்சம் நீந்தியாச்சு போயிடலாம். கொஞ்சம் கரைக்கிட்ட இருந்தா, பவுல் சம்பவத்துல அப்படி இருக்கும். அவங்க வந்து ஒரு கரைக்கிட்ட போனோடனே படகு உடையுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, எல்லாரும் தண்ணியில குதிச்சு நீந்தி கரையேறிடுவாங்க. ஆனா இந்த சீஷருடைய சம்பவத்துல, மார்க்ல இருந்த சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல இருந்து அந்த சம்பவங்கள் இருக்கு. இயேசுவும் இல்ல, இயேசு வரவும் இனி முடியாது அவங்கள பொறுத்த வரைக்கும். ஏன்னா நடு கடல்ல இருக்கிறாங்க. இனி இயேசு இன்னொரு படகுல ஏறிலாம் வர முடியாது. தப்பி பிழைப்போமா என்னன்னு தெரியாது. ஆனாலும் வேதம் சொல்றது, அவங்க மறு கரைக்கு போகணும்னு பிரயாசப்பட்டாங்களாம். இப்ப காத்து எதிரில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பக்கம் போறது ஈஸி? போட்டை ஓட்டிட்டு போறது. காத்து அடிக்கிற பக்கமா என்ன பண்ணிடலாம், போட்டை திருப்பிடலாம். ஆனா வேதம் சொல்றது, அவங்க எதிர்காற்று அடிச்சாலும் பரவாயில்ல, நம்ம எங்கதான் போகணும், மறுகரைக்கு தான் போகணும், நம்மளுக்கு குறிக்கப்பட்ட இடத்துக்கு தான் போகணும்னு பிரயாசப்பட்டாங்களாம். வேதம் சொல்லுகிறது, அவர் 4ஆம் மணி வேளையில கடலின் மேல நடந்து வந்தாராம். கடலின் மேல நடந்து வந்து அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டு அவர்களை காப்பாற்றி, வேதம் சொல்கிறது, அவர் படகுல ஏறி உட்கார்ந்தோடனே படகு கரைக்கு வந்துருச்சான். எப்போ கரைக்கு வந்துச்சு தெரியாது, ஆனா அவர் படகுல ஏறினாரு, உடனே கரைக்கு வந்துருச்சு. ஏன் இந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லுகிறேன்னா, இனி முடியாது, இனி வாய்ப்பு இல்ல, ஆசீர்வாதம் வருமா தெரியல, இனி என் வாழ்க்கை மாறுமா தெரியல, 82 வயசாயிடுச்சு, இனி ரட்சிப்பு வருமா, எனக்கு வயசாயிடுச்சு, இனி நான் ஆண்டவருடைய ரட்சணியத்தை பார்ப்பனா, சகரியா எலிசபெத் போல எங்களுக்கு வயது சென்றுச்சு, இனி பிள்ளை பிறக்குமோ, ஆனா கர்த்தருக்கு நான் உண்மையாதான் இருப்பேன், நான் கர்த்தரை விட்டுலாம் போக மாட்டேன்னு யார் யாரெல்லாம் அவர்களுடைய சூழ்நிலையை பார்க்காம கர்த்தரை மாத்திரம் பார்க்கிறாங்களோ அங்க எல்லாம் கர்த்தரே வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவன் சூழ்நிலையை பார்க்கல, அவனுடைய வாழ்க்கை எந்த திசையில போதும்லாம் பார்க்கல, என்னைக்கு சாகு வரும்னு அவனுக்கு தெரியாது. ஆனாலும் வேதம் சொல்கிறது, அவன் தன்னுடைய வாயினாலே தேவனை தூஷிக்கலை. புலம்புவாரு, புலம்பாம இல்ல, புலம்பல் இல்லாமலாம் இல்ல. யோபனுடைய வாழ்க்கையில நிறைய புலம்பல் இருந்துச்சு. எடுத்து படிச்சு பார்த்தா கேள்வி கேட்கறதும் பதில் சொல்றதும், நான் செத்தா நல்லா இருக்கும், நான் பிறந்த நாள் ஏன் வந்துச்சோ, இதெல்லாம் ஏன் நடந்துச்சோ, அப்படி இப்படின்லாம் சொல்லுவாரு. ஆனாலும் குறுக்க ஒரு 4 வார்த்தை விடுவாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்பாரு. புலம்பிட்டே வருவாரு, திடீர்னு ஒரு வார்த்தை வரும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். புலம்பிட்டே வருவாரு, என் நான் போகும் வழியை அவர் அறிவார் அப்படின்பாரு. இப்ப புலம்புறியா இல்ல? என் வாழ்க்கை புலம்பல் தான், ஆனா என் ஆண்டவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன், என் ஆண்டவர் பெரியவர். அதனாலதான் யோபு வந்து இயேசு அற்புதம் செஞ்சதுக்கு அப்புறம் அவரை சர்வ வல்லவர்னா சொல்ல மாட்டான். அவர் செய்வாரா செய்ய மாட்டாரான்னு தெரியாது, ஆனா ஒரு வார்த்தை சொல்லுவான், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இது அவன் ரெட்டத்தனையா வாங்கிட்டு சொன்ன வார்த்தை கிடையாது, ரெட்டத்தனையா தருவாரான்லாம் தெரியாது, ஆனா இது உண்மை, என் தேவன் பெரியவர், அதை நான் என்னைக்குமே சொல்லிக்கிட்டே இருக்கேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவங்களை விடுவிப்பாரா, விடுவிக்க வல்லமை இருக்கு, ஆனா விடுவிப்பாரா விடுவிக்க மாட்டாரா எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒண்ணு மட்டும் செய்ய மாட்டேன், என் ஆண்டவரை நான் என்னைக்கும் துக்கப்படுத்த மாட்டேன்னு இருக்கிற எல்லாருக்காகவும் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருப்பார், அவர் அதிசயத்தை செய்கிறவராக இருப்பார். கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து எந்த ஒரு நம்பிக்கையை தெரியுமா தந்திருக்கிறாரு? இந்த மாம்சம் அழிந்து போனாலும் சரி, லாசருடைய உவமை சொல்லும் போது இப்படியாக இருக்கும், அவன் நல்ல வாழ்ந்தான்னு எங்கேயுமே இருக்காது. அவன் சாகிற வரைக்கும் என்ன பண்ணா, கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தான். அவன் சாவுமே எப்படிதான் இருந்துச்சு, கஷ்டத்துலதான் முடிஞ்சுது. ஆனா அவன் உண்மையா இருந்தபடினாலே அவனை கொண்டு போய் ஆபிரகாமின் மடியில விட்டார். இதுவே ஐஸ்வர்யவான் உலகத்துல நல்லா வாழ்ந்தான்,
ஆனா அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத இருந்தபடினாலே பாதாளத்துக்கு போனான். இந்த உலகத்துல ஒருவேளை நம்ம நல்ல ஆசீர்வாதமா வாழ்ந்தோமா வாழலையான்னு வேணா தெரியாம போகலாம். ஆனா அவருக்காக நாம் வாழ்வோம் என்றால் அங்கே கொண்டு போய் சேர்க்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். இவங்க கர்த்தருக்கு உண்மையை காண்பித்தாங்க, கர்த்தர் இவங்களுக்கும் உண்மையை காண்பித்தார். அவர்கள் மத்தியிலே வந்து அவர்களோடு அசைவாடினார், அவர்களோடு உறவாடினார், அவர்களை பாதுகாத்தார், அவர்களை பத்திரமா வெளியே கொண்டு வந்தார். அவருடைய காலம் முடிகிற வரைக்கும் அவர்களுடைய உண்மை நிமித்தம் அவர்களை பாதுகாக்க பாபிலோன்லையும் வேசிகளின் நகரத்திலையும் அவங்க உண்மையா இருக்கவங்களுக்கு பலன் தந்தார். கிறிஸ்து ஏதோ திடீரென்று பூத்தவரோ, ஒன்று வெறும் ஒரு சிலுவையில மரிப்பதற்காக வந்தவரோ கிடையாது. அவர் பல காரியங்களை செய்ய வந்தார். இந்த 10 சம்பவத்தை வைத்து 10 காரியங்களை, கிறிஸ்து ஒருவனுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய 10 காரியங்களை நான் சொல்லி இந்த நாளுடைய செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஆகாருடைய சம்பவத்திலிருந்து கர்த்தர் எதை நமக்கு சொல்லுகிறார் என்றால், அவர் ஏதோ ஒரு கூட்டத்தை ரட்சிக்கிறவர் அல்ல, அவர் சகலவற்றையும் மீட்கிற மீட்பராய் இருக்கிறார் என்று வெளிப்படுகிறார். ஆகார் ஒரு புறச்சாதியாக இருந்தாலும் அவளை மீட்கவும் கர்த்தர் வந்தார். அவர் முதலாவதாக கிறிஸ்து யார் என்றால் நம்முடைய மீட்பர். இரண்டாவது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவனுடைய வயது சென்று போனாலும் கர்த்தர் ஏன் வெளிப்பட்டார் தெரியுமா? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற. நம்முடைய கர்த்தர் கிறிஸ்து யார் என்றால் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். மூன்றாவது சம்பவம், ஆபிரகாம் ஈசாக்கு அவனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், கர்த்தர் யாராக அவர் வெளிப்படுகிறார் என்றால் வழியை பார்த்து கொள்ளுகிறவர். உலகத்திற்கே ஒரு மீட்பு தேவை, உலகத்திற்கு பாவ மன்னிப்புக்கு ஒரு பலி தேவை. அதை யாராலையும் உண்டாக்க முடியல, கர்த்தரே பார்த்து கொண்டார். வேற யாரும் அந்த பலியை உருவாக்க முடியாது. அவ்வளவு சிறந்த பலியை யாராலையும் உலகத்துக்கு கொண்டு வர முடியாது. அந்த நேரத்துல கர்த்தர் யாராக தெரியுமா இருந்தார்? பலியை பார்த்து கொள்கிறவராக. யெகோவா ஈரே என்றால் அவர் சகலவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கிறிஸ்து யார் தெரியுமா? பலியை பார்த்து கொண்டார். நான் பார்த்துக்கிறேன்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாது. அதனாலதான் அழகா ஆபிரகாம சொல்லுவாரு, ஈசா கேட்பாரு, பலிக்கான ஆடு எங்க? கர்த்தர் தமக்கானவற்றை பார்த்துக் கொள்வார். அவருக்கு என்ன வேணுமோ அவரே பார்த்துக் கொள்வார். கிறிஸ்து யாராக வெளிப்படுகிறார் என்றால் பார்த்து கொள்ளுகிறவராக வெளிப்படுகிறார். நான்காவது சம்பவம், யாக்கோபனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், கிறிஸ்து யாராக வெளிப்படுகிறார் என்றால் எந்த சூழ்நிலையையும் மாற்றுகிறவர் நம்முடைய கிறிஸ்து. யாக்கோபுன்ற சூழ்நிலைய இஸ்ரவேலாக கர்த்தர் தான் மாற்ற முடியும். வேற யாராலையும் சூழ்நிலைகளை மாற்ற முடியாது. ஆனா கர்த்தரால என்ன தெரியுமா முடியும்? எந்த சூழ்நிலையும் மாற்ற முடியும். கிறிஸ்து யாராக வெளிப்படுகிறார் என்றால் சூழ்நிலைகளை மாற்றுகிறவராக வெளிப்படுகிறார். ஐந்தாவது சம்பவம், மோசேயினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். மோசேயை கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். எதற்காக கிறிஸ்து வெளிப்படுகிறார்? ஐந்தாவது காரியம், நம்மை பரம கானானுக்கு அழைத்து செல்வதற்காக. மோசேயினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், எதற்காக முச்செடியில வந்தாருன்னா, அவர்களை இந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து அவர்களுக்காக பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதான கானானுக்கு அழைத்து செல்ல. கிறிஸ்து ஏன் வந்தார் தெரியுமா? இந்த அடிமைத்தன வீடாகிய இந்த உலகத்திலிருந்து நம்முடைய ஆத்மாவை மீட்டு பரம கானானுக்கு நம்மை கொண்டு செல்ல, அவர் நம்மை கானானுக்கு கொண்டு செல்லுகிறவராக வெளிப்பட்டார். ஆறாவது சம்பவம், பிழையாமுடைய வாழ்க்கையை பார்த்தோம். இந்த வாழ்க்கையில கிறிஸ்து எப்படி வெளிப்படுகிறார், நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால், அவர் பாதை காட்டுகிறவராக வெளிப்பட்டார். வழி அறியாமல் திரிந்தவர்களை அவர் நல்வழிப்படுத்துகிறவராக வெளிப்பட்டார். ஒரு 99 ஆடுகள் இருந்தது, அதுல ஒரு ஆடு, 100 ஆடுகள்ல 99 ஆடு இருந்துச்சு, ஒரு ஆடு வழி மாறி போயிடுச்சு. ஆனா அவர் எதற்காக வந்தார் என்றால், வழி மாறி போய் சிக்கிட்டு இருக்கிற அந்த ஆட்டை எடுத்து மறுபடியும் அதனுடைய மந்தையில கொண்டு வந்து சேர்க்க, பாதை காட்டுகிறதற்காக கர்த்தர் வெளிப்பட்டார். அந்த பாதையை உருவாக்கி அந்த பாதையில நடத்துகிறவர். அதான் அவர் சொல்வார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என் மூலமாக தான் நீங்க யார்கிட்ட போக முடியும்?
பிதா கிட்ட போக முடியும். அவரே வழியாக வந்தார், வழி காட்டுகிறவராக வந்தார், அவரே நம்முடைய பாதைக்கு தீபமாக வந்தார். 7வது, கிறிஸ்து யாராக நமக்கு வெளிப்படுகிறார்? இந்த சம்பவத்துல இருந்த யோசுவாவுடைய வாழ்க்கையை வாசித்தோம். எரிகோவுக்கு எதிராக இருக்கும் பொழுது கிறிஸ்து யாராக வெளிப்படுகிறார் என்றால், ஜெயத்தை தருகிறவராக. இந்த உலகத்தின் பாவத்துல நாம் எல்லாரும் அடிமைப்பட்டிருந்தோம். நம்ம எல்லாரும் அடிமைப்பட்டிருந்தோம். எல்லாருமே இதற்கு அடிமையா இருக்கும் பொழுது கிறிஸ்து வந்து அவர் ஜெயம் கொண்டு நம்மையும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றினார். அதனாலதான் புதிய ஏற்பாடுல இப்படி எழுதி இருக்கும், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அத பழைய ஏற்பாட்டுல செய்யவே முடியாது. ஏன்னா நமக்குள்ள என்ன இருந்துச்சு? பாவம் இருந்துச்சு. பாவம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு நாம் அடிமையா இருந்தோம். கிறிஸ்து வந்து நம்முடைய பாவத்தை நீக்கி தம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு தரித்து நம்மை போர் வீரர்களாக மாற்றி ஜெயம் கொள்ள வைத்திருக்கிறார். அதனாலதான் கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கும், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு எல்லா சபைகளுக்கும் எழுதியிருப்பாரு. ஜெயம் கொள்ளுகிற நம்மை ஜெயிக்கிறவர்களாக மாற்றுவதற்காக, நமக்கு இந்த உலகத்திலே இருக்கிற பாவத்திலிருந்து ஜெயத்தை தருவதற்காக கிறிஸ்து வந்தார். 8வது சம்பவம் கிதியோனுடைய வாழ்க்கையை பார்த்தோம். இதுல இருந்து கிறிஸ்து நமக்கு என்னவாக வெளிப்படுகிறார், நமக்கு என்ன செய்கிறார் என்றால், நம்முடைய பயத்தை நீக்குகிறார். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் பயத்தால நிறைஞ்சிருந்துச்சு. ஆதி ஆகமத்துல வாசிக்கிறோம், தோட்டத்திலே உலாவூருடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் பயந்து அத்தி இலைகளை தைத்து கொண்டு ஒளிந்துகிட்டு இருந்தாங்களாம். பாவம் வந்தோடனே என்னமும் வந்துருச்சு, பயமும் வந்துருச்சு. ஆனா கிறிஸ்து வந்து நம்முடைய பயத்தை நீக்கி போட்டார். நம்முடைய பயத்தின் ஆவியை எடுத்து போட்டுட்டு அப்பா பிதாவின் கூப்பிடுத்தக்கிற புத்திர சுதிகாரத்தின் ஆவியை தந்து ஒரு தெளிந்த புத்தியை தந்து பயத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலையை தந்தார். 9வது சம்பவத்திலிருந்து கிறிஸ்து என்னவாக நமக்கு வெளிப்படுகிறார் என்றால், நம் மனோவாவுடைய சம்பவம், சிம்சோனுடைய சம்பவத்தை குறித்து வாசித்தோம். கிறிஸ்து அதிசயம் செய்கிறவராக வெளிப்படுகிறார். கிறிஸ்து ஏதோ வல்லமை அற்ற தெய்வம் அல்ல, சர்வ வல்லமை உள்ள தெய்வம். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அவர் யாராக வெளிப்படுகிறார்? கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில அதிசயம் செய்கிறவராக. ஒரு அதிசயம் நடந்தாதான் என் வாழ்க்கை மாறும் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் யாரு தேவை? கிறிஸ்து தேவை. கிறிஸ்து அதிசயம் செய்கிறவர். 10வது சம்பவம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அனனியா மீஷாவேல் அசனியாவுடைய வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்து யாராக வெளிப்படுகிறார் என்றால், பாதுகாக்கிறவராக. அவர் ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பா வந்து ரட்சிப்பை தந்துட்டு, அப்பா உங்களுக்கு எல்லாம் ரட்சிப்பு தந்துட்டேன், எப்படியாச்சு வாழ்ந்துட்டு என்ன பண்ணிருங்க, வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு இல்ல. இந்த உலகத்திலும் நம்மை பாதுகாக்க கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவர் சீஷர்களை பாதுகாத்தார், அவரோடு இருந்தவர்களை பாதுகாத்தார், அவரை ஏற்றுக்கொள்ளுகிற யாவரையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய சட்டைகளின் நிழலில வைத்து நம்மளை பாதுகாக்கிறாராம். மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம், ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். செட்டைகளின் நிழலில் வைத்து பாராம். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிற வண்ணமாய் நம்மை கிறிஸ்து என்ன பண்ணுகிறாரு? அவருக்குள்ள கூட்டி சேர்த்து வைத்துக் கொள்கிறார். ஒரு கோழி என்ன பண்ணணும்னா, ஒரு கழுகு வந்துச்சுன்னா குஞ்சுகள் எல்லாம் என்ன பண்ணிக்கோ, தனக்குள்ள வச்சு அப்படி ரெக்கையை வச்சு அப்படி மூடிக்கிட்டு கொஞ்சம் அப்படி ஜெய்சாண்டிக்கா இருக்கும். அதனால கழுகை எதிர்க்க முடியாது. ஆனா தனக்கு எந்த பாதிப்பு வேணா வரட்டும், என் பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு அந்த கோழி நினைக்கும். அதுக்கும் அந்த கோழி எல்லாம் கொஞ்சம் வளர்ந்தோடனே, குஞ்சுகள் வளர்ந்தோடனே என்ன பண்ணிரும்? துரத்தி விட்டுரும். அந்த கோழிகளே, அந்த 5 அறிவு ஜீவன்களை இப்படி செய்யுமானால் கிறிஸ்து நம்மை அவர் சட்டைகளின் கீழ் வைக்கிறாருன்னா எந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சிருப்பார்? அவர் பாதுகாக்கிற தேவனாக வெளிப்படுகிறார். கிறிஸ்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவையா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில 2 இருக்கு, ஆசை இருக்கு, தேவை இருக்கு. கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் ஆசை கிடையாது, கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் தேவை. எல்லாருக்குமே கிறிஸ்து தேவை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து தேவை. எல்லாருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார்.
இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட பாடத்தின் வாயிலாக நாம் அநேக காரியங்களை புரிந்து கொண்டிருப்போம் நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்து ஏதோ திடீரென்று வந்தவர் அல்ல, அவர் ஆதி முதல் தன்மை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். இங்க நான் சொன்ன இந்த குணாதிசயங்கள்ல பழைய ஏற்பாட்டிலும் வெளிப்பட்டார், புதிய ஏற்பாட்டிலும் வெளிப்பட்டார், இப்பொழுதும் அதே போலதான் இருக்கிறார். இந்த நான் சொன்ன இந்த 10 குணாதிசயங்களும் இன்றும் கிறிஸ்துவுக்குள்ளாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர் நம்மை பாதுகாக்கிறார். இன்றும் அதிசயங்கள் நடக்குது. ஒருவேளை நம்ம பார்க்காம இருக்கலாம். பல நாடுகள்ல போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியாத பல நாடுகள்ல அநேகர் ரகசியமாய் சொன்ன சாட்சிகள், டிவிக்கு முன்னாடி முகத்தை மறைச்சுக்கிட்டு சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? நீங்க எப்படி கிறிஸ்டியனா மாறினீங்கன்னு கேட்டதுக்கு, சொப்பனத்துல எங்களுக்கு இயேசு வந்தாரு, நான் தான் ரட்சகர்னு எங்களுக்கு சொன்னாரு. அங்கெல்லாம் என்னவால போக முடியலன்னா இந்த சுவிசேஷம் போக முடியல. சுவிசேஷம் போக முடியாத இடத்துல ஆண்டவர் இன்னும் சென்று கொண்டுதான் இருக்கிறார். எப்படி அன்றைக்கு தமஸ்குக்கு போற வழியில இருந்த பவுலை கர்த்தர் சந்தித்து தாமே பேசினாரோ, இன்றும் அநேகரோடு பேசிட்டு இருக்கிறார். மிஷினரிகளுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் நடந்திருக்கு. அவங்க போய் அறிவிக்க முடியாத இடங்களுக்கு கர்த்தர் கூட்டிட்டு போய் பல காரியங்களை செய்திருக்கிறார். இன்றும் அவர் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். இன்றும் நம்மை பாதுகாக்கிறார். இன்றும் நம்முடைய பயத்தை மாற்றுகிறார். ஒரு பயம் வருதா, அவருடைய சமூகத்துல போய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தைரியத்தை தருகிறார், நம்முடைய வார்த்தையை தருகிறார். இன்றும் கிறிஸ்து உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். நம்ம அடுத்து தொடர்ந்து இந்த கிறிஸ்துவை குறித்ததான பாடத்துல அடுத்த வாரத்துல நம்ம எதை பார்க்க போறோம்னா, இயேசுடைய பிறப்புல இருந்து வரப்போகிறோம். இது வரைக்கும் நம்ம பழைய ஏற்பாட்டுல முடிச்சிட்டோம். இங்க நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரப்போறோம். அதை படிக்கும் பொழுதே பழைய ஏற்பாட்டுல இருக்கிற தீர்க்க தரிசனங்களையும் நம்ம சேர்த்து நம்ம தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவை குறித்து நம்ம இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வோம். கிறிஸ்து நமக்குள்ள வளரட்டும். அழகா யோவான் ஒரு வார்த்தை சொல்வார். யோவான் ஸ்நானகன் சொல்வாரு, அவர் பெருகட்டும் நான் சிறுகட்டும். அவர் பெருகட்டும். நமக்குள்ள இருக்கிற ஞானத்துல கிறிஸ்துவ ஞானம் பெருகட்டும், நம்முடைய சுய ஞானம் குறையட்டும். அது குறைய குறைய கிறிஸ்து பெருக பெருக ஒரு நாள் இந்த மத்திய ஆகாயத்துல அவர் வெளிப்பட போகிறார். இன்றைக்கு நாம் வாசித்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, படித்துட்டு இருக்கிற, தியானிக்கிற, நம்முடைய இருதயத்துல வாசம் பண்ணுகிற இந்த கிறிஸ்து ஒரு நாள் இந்த ஆகாயத்தின் மத்தியிலே வந்து நிற்பார். பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் திரளான தூதர்களோடும் பரிசுத்தவான்களோடும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடும் இந்த ஆகாயத்துல வந்து நிற்க போகிறார். இன்றைக்கு நமக்கு முன்பாக இப்படி வார்த்தையாய் காணப்படுகிறவர் அன்று நாம் தரிசிக்க போகிறோம். வேதம் சொல்கிறது, அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நாம மாற போறோமா, அவரை போலவே மாற போறோமா. எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். அந்த நாட்கள் ரொம்ப தூரம் இல்லை. வேதம் சொல்கிறது, காலம் சமீபமா இருக்கிறது. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் வேதம் சொல்லுது. இந்த நாட்கள்ல கர்த்தர் இப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்களை நம்ம தந்திருக்கிறதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தலைகளை தாழ்த்தி செவிப்போம்.